தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கட்சி பதவி கிடையாது. மூத்த தலைவர்கள் அதிர்ச்சி. 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கட்சி பதவி கிடையாது, மூத்த தலைவர்கள் அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் திமுக படுதோல்வி அடைந்தது. கடந்த 5 ஆண்டு காலமாக திமுக அமைச்சர்கள் அடித்த கொள்ளைக்கு திமுக மக்கள் வாக்களிக்கவில்லை. துறைமுகம் சேகர் பாபு செய்த அராஜகத்தால் சென்னையில் 2 தொகுதிகளில் தான் திமுக வெற்றி பெற்றது. தமிழ்நாடு முதலமைச்சர் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினே கொளத்தூர் தொகுதியில் தோற்றுப்போனார். திமுக படுதோல்வி அடைந்தது நினைத்து கூட பார்க்கவில்லை. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது விஜய் அவர்களுடைய ஆட்சி நிர்வாகம் சரியில்லாததால் திமுகவை நோக்கி இளைஞர்கள் வர தொடங்கியுள்ளதாக திமுக கருதுகிறது. இளைஞர்களை கவர வேண்டும். தமிழக வெற்றி கழகத்திற்கு தமிழ்நாட்டில் உள்ள 90% இளைஞர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளார்கள். இளைஞர்களை கவர வேண்டும், இளைஞர்கள்தான் வருங்கால தூண்கள், அவர்களிடம்தான் கட்சியை ஒப்படைக்க வேண்டும் என திமுக முடிவு செய்துள்ளது. சட்டசபை தேர்தலில் பாடம் கற்றுக்கொண்ட திமுக தற்பொழுது கட்சியை களை எடுக்க முடிவு செய்துள்ளது. 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கட்சி பதவி வழங்கக்கூடாது என சட்ட திருத்தம் கொண்டுவர முடிவு செய்துள்ளது. 88 வயது ஆகிவிட்ட பொதுச் செயலாளர் துரைமுருகனுக்கு கல்தா கொடுக்க முடிவு செய்துள்ளது. மேலும் உதயநிதிக்கு செயல் தலைவர் பதவி வழங்கப்பட உள்ளது. கட்சியில் கிளை, ஒன்றியம், நகர, மாநகர மற்றும் மாநில பொறுப்புகளில் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கட்சி பதவி யாருக்கும் வழங்கக்கூடாது என திமுக முடிவு செய்துள்ளது. திமுக மூத்த தலைவர்களுக்கு இது அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. திமுகவில் வயதானவர்கள்தான் பதவி பெற முடியும், எம்எல்ஏ சீட்டு கிடைக்க முடியும், எம்பி ஆக முடியும், மந்திரியாக முடியும். தமிழ்நாடு முதலமைச்சரே 73 வயது ஆகிவிட்டது. பொதுச் செயலாளர் 88 வயது, பொருளாளர் 85 வயது. ஆக வயதானவர்கள் தான் தற்பொழுது திமுகவில் இருக்கிறார்கள். இளைஞர்களை கவர வேண்டும் என்பதற்காக இந்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கு திமுக மூத்த தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். திமுக உண்மையிலேயே இப்படி ஒரு சட்டத்திருத்தம் கொண்டு வரப்போகிறதா என்பது நம்ப முடியவில்லை.